அட்வர்ப் வேர்ட்ஸ் பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்களை உருவாக்குவது? Tortoise walks very slowly. ஆமை மிகவும் மெதுவாக நடக்கும். Tortoise walks very slowly. ஆமை மிகவும் மெதுவாக நடக்கும். Her car crashed severely. அவளுடைய கார் கடுமையாக விபத்துக்குள்ளானது. Her car crashed severely. அவளுடைய கார் கடுமையாக விபத்துக்குள்ளானது. This matter is quite severe. இந்த விஷயம் மிகவும் கடுமையானது. This matter is quite severe. இந்த விஷயம் மிகவும் கடுமையானது. This shop opens frequently. இந்த கடை அடிக்கடி திறக்கப்படும். This shop opens frequently. இந்த கடை அடிக்கடி திறக்கப்படும். Peter has been seriously injured in a road accident. Peter ஒரு சாலை விபத்தில் படுகாயமடைந்துள்ளார். Peter has been seriously injured in a road accident. Peter ஒரு சாலை விபத்தில் படுகாயமடைந்துள்ளார். He is speaking very gently. அவர் மிகவும் மென்மையாக பேசுகிறார். He is speaking very gently. அவர் மிகவும் மென்மையாக பேசுகிறார். This is a fragile material, handle it carefully. இது ஒரு உடையக்கூடிய பொருள், இதை கவனமாக கையாளவும். This is a fragile material, handle it carefully. இது ஒரு உடையக்கூடிய பொருள், இதை கவனமாக கையாளவும். Jack finishes his homework quickly. Jack தனது வீட்டு பாடத்தை விரைவாக முடிக்கிறார். Jack finishes his homework quickly. Jack தனது வீட்டு பாடத்தை விரைவாக முடிக்கிறார். She speaks sweetly with the dignitaries. அவள் பிரமுகர்களுடன் இனிமையாக பேசுகிறார். She speaks sweetly with the dignitaries. அவள் பிரமுகர்களுடன் இனிமையாக பேசுகிறார். The rabbit runs too fast than the tortoise. ஆமையை விட முயல் அதிக வேகமாக ஓடுகிறது. The rabbit runs too fast than the tortoise. ஆமையை விட முயல் அதிக வேகமாக ஓடுகிறது. James wants to eat more candies than his friend. ஜேம்ஸ் தன் நண்பனை விட அதிகமாக மிட்டாய்களை சாப்பிட விரும்புகிறான். James wants to eat more candies than his friend. ஜேம்ஸ் தன் நண்பனை விட அதிகமாக மிட்டாய்களை சாப்பிட விரும்புகிறான். She likes to do shopping occasionally. அவளுக்கு எப்போதாவது ஷாப்பிங் செய்வது பிடிக்கும். She likes to do shopping occasionally. அவளுக்கு எப்போதாவது ஷாப்பிங் செய்வது பிடிக்கும். She lost her bus just a couple of minutes ago. அவள் சில நிமிடங்களுக்கு முன்பு தன் பேருந்தை தவறவிட்டாள். She lost her bus just a couple of minutes ago. அவள் சில நிமிடங்களுக்கு முன்பு தன் பேருந்தை தவறவிட்டாள். This house is simply prepared for the kids. இந்த வீடு குழந்தைகளுக்காக எளிமையாக தயாரிக்கப்பட்டுள்ளது. This house is simply prepared for the kids. இந்த வீடு குழந்தைகளுக்காக எளிமையாக தயாரிக்கப்பட்டுள்ளது. The party is almost completed. விருந்து கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. The party is almost completed. விருந்து கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது.
The aircraft is flying above the clouds. விமானம் மேகங்களுக்கு மேலே பறக்கிறது. The aircraft is flying above the clouds. விமானம் மேகங்களுக்கு மேலே பறக்கிறது. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.